பார்க்கின்ற திசையெல்லாம் தொகுதியுடைய வாக்காளர்கள் நம்பிக்கை தருகின்ற வகையில் எங்கள் வாக்கு திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சின்னமான உதயசூரியன் தான் என்று நம்பிக்கை ஏற்படுத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களாகவே வரவேற்கும் வகையில் ஒவ்வொருவரும் அவரவர்கள் எண்ணங்களில் உதித்த அந்த சிறிய சிறிய திட்டங்களின்படி வரவேற்பளிப்பது வேட்பாளருக்கு களைப்பை போக்குவது, உற்சாகத்தை தருகிறது. ஆகவே துறைமுகம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் ஒரு 5 ஆண்டுகள் சட்டமன்ற எதிர்க்கட்சியாக பணியாற்றியிருக்கின்றேன். 5 ஆண்டுகள் ஆளுங்கட்சியில் பணியாற்றியிருக்கின்றேன், அதுவும் அமைச்சராக. எதிர்க்கட்சியில் பணியாற்றுகின்ற பொழுது போராடி பெற்ற திட்டங்கள் சிலவென்றால், ஆளுங்கட்சியில் திட்டமிட்டு பெறப்பட்ட திட்டங்கள் பல. எதிர்த்து களத்திலே நிற்பவர்கள் வசைபாடுவதை தவிர்த்து உருப்படியான திட்டங்களை எதுவும் சொல்வதில்லை மக்களிடத்தில். என்ன செய்தார்கள் இதுவரையில்? இந்த 10 ஆண்டுகள் அல்ல, ஒரு 1/4 நூற்றாண்டுகளாக இந்த துறைமுகத்தில் நான் அறிமுகமானவன். பல்வேறு கட்சி பொறுப்புகளில் பொறுப்பு வகித்து வருபவன். அவர்கள் இதற்கு முன்னால் துறைமுகத்திற்காக, துறைமுக மக்களுக்காக என்ன செய்தார்கள்? அதேபோல் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று 10 வருடங்கள் நான் இங்கே சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றுகின்ற பொழுது, கொரோனா பாதிப்பு என்றாலும் சரி, வெள்ள பாதிப்பு என்றாலும் சரி, இயற்கை பேரிடர் எது வந்தாலும் இந்த மக்களிடையே மக்களின் ஒருவனாக நின்று களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, அது இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்ற ரம்ஜான் என்றாலும் சரி, பக்ரீத் என்றாலும் சரி, கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்மஸ் என்றாலும் சரி, அதே போல் இந்துக்கள் கொண்டாடுகின்ற எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, அந்தந்த பண்டிகை காலங்களில் அவரவர்களுக்கு என்னால் முடிந்த அளவிற்கு ஏதாவது பரிசை தொடர்ந்து வழங்கி வந்திருக்கின்றேன். துறைமுக தொகுதியிலே எங்களால் துவக்கப்பட்ட தயாளு அம்மாள் அறக்கட்டளை சார்பில் இதுவரையில் 6000 மாணவ செல்வங்கள் தையற் பயிற்சி, கணினி பயிற்சி, அழகுக்கலை பயிற்சியை முடித்திருக்கின்றார்கள். இந்த பயிற்சி கூடங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தரத்திலே அம்மன் கோயில் தெருவிலே ஒரு படைப்பகத்தை உருவாக்கி காட்டியிருக்கின்றோம். எதிர்த்து ஏடிஎம் பேசி குறை சொல்பவர்கள் அந்த படைப்பகத்தை பார்த்துவிட்டு வர சொல்லுங்கள். அதேபோல் 2011 2021 பிப்ரவரி வரையில் அதிமுக ஆட்சி தான் இந்த தொகுதியிலே இருந்தது. ஏதாவது ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சுட்டிக்காட்ட சொல்லுங்கள். அதற்கு நான் பதில் கூற தயாராக இருக்கின்றேன். ஒட்டுமொத்த திட்டங்களும் ஒட்டுமொத்த வளர்ச்சிகளும் திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்பட்ட வளர்ச்சிகள் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன். சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம், சொல்லாததையும் செய்வோம். இதுதான் திராவிட மாடல். அடிப்படை வசதிகள் எதுவுமே இந்த துறைமுகம் தொகுதியில் செய்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி தொடர்ந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராரு. அது எப்படி பார்க்குறீங்க? தொகுதியில் வசிக்கின்ற மக்களை சென்று அணுகி கேளுங்கள். தொகுதியிலே இருக்கின்ற மக்கள் அந்த குறைகளை சொன்னால் நிவர்த்தி செய்ய தயாராக இருக்கின்றோம். தேர்தலுக்காக பயணிப்பவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கவில்லை. நாங்கள் மக்களை நம்பி களத்திலே நிற்கின்றோம். ஆகவே மக்களுடைய ஆதரவு, மக்களுடைய வரவேற்பு, மக்கள் எங்களை குடும்ப கட்சி என்று சொல்லுவார்கள். மக்கள் எங்களை குடும்பமாகத்தான் பார்க்கின்றார்கள். தமிழக மக்களே திமுக குடும்பம்தான் என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்து காட்டுவோம். எத்தனை முனை போட்டிகள் இருந்தாலும் வென்றெடுப்பவர், மீண்டு வருபவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் மே மாதம் கவர்னர் மாளிகையிலே ஒலிக்கும்.